ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். இது காம்பினேஷன் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான் நான் மிக்ஸ் பண்ணி விடும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோடனே 4 பச்சை மிளகா, பட்டை, லவங்கம் சேர்த்துடலாம். இப்போ ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸும் நம்ம சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் நான் அதிலே சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நாங்கள் சப்பாத்திக்கு செஞ்சோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.